வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. அக்டோபர் மாதத்தினுடைய பலாபலன் 12 ராசிகளுக்கும் உள்ள பொது பலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். 1/10/2024 டு 31/10/2020 31 நாட்கள். முதல்ல ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன் நம்ம கிரக நகர்வுகள் கோச்சார கிரகங்களுடைய மையப்படுத்தி தான் பலாபலனை பார்க்குறோம். அதனுடைய வரிசையில் இந்த மாதத்தில் கிரக நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவான் ரிஷபத்தில் இருக்காங்க, செவ்வாய் பகவான் மிதுனத்திலிருந்து 20/10/2024 அன்று மதியம் 2:02:22 வாக்கில் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. பட் அங்கே நீசம் அமைப்பில் வராங்கன்றது தான் நிதர்சனமான கருத்து. சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாத்துக்கு 17/10/2024 வியாழக்கிழமை பயிற்சி ஆகிறாங்க. அப்போ துலாத்தில் சூரிய பகவான் நீச்சம் அடைகிறாங்க. பட் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி இந்த மாதத்தில் 13/10/2024 அன்னைக்கு துலாத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சுக்கிரன் விருச்சிகத்துக்கு போகிறாங்க. தன்னுடைய பார்வை, தன்னுடைய பாவகத்தை சமசப்த பார்வையால் பார்க்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இந்த புதன் பகவான் கண்ணிலிருந்து துலாத்துக்கும் 10ஆம் தேதி, துலாத்திலேருந்து மறுபடியும் விருச்சிகத்துக்கு 30ஆம் தேதி ஆக 20 days துலாத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு விருச்சிகத்துக்கு போகிறாங்க. சனி பகவான் எந்த ஒரு மாற்றமும் இன்றி வக்ரகதியாக கும்பத்தில் இருக்கிறாங்க. ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறாங்க. இந்த கிரக சஞ்சாரங்கள் கோச்சார ரீதியாக 12 ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். பட் ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன் சொல்லும்பொழுது உங்களுடைய விஷயம் ஒருத்தவங்க ஏறுமுகமாக இருக்குது, இறங்குமுகமாக இருக்குது, நடக்குது நடக்கலைன்ற மாதிரி நிறைய உட்கருத்துகள் உள்ள வருது. பட் உண்மையான ரீசனபிளான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய தசா புத்தி அந்தர சூட்சம பிராணமும் இதனுடைய மையப்படுத்தி தான் உங்களுடைய ஜாதகங்கள் வேலை செய்யும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி என்ன, கோச்சார கிரகங்கள் என்ன, அதெல்லாம் பொறுத்து தான் சுய ஜாதகத்தினுடைய பரிசீலனை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுன்றது தான் உண்மையான கருத்து. இப்போ இந்த பொது பலன் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு 60% உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்யும். மேஷராசி என்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய சுய மரியாதை முதல்ல பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. கௌரவம் ஒன்று கிடைக்க போகுது சார் உங்களுக்கு இந்த மாதத்தில். ஏன்னா இது நாள் வரை உங்களுடைய அஷ்டமாதிபதி இப்போ நீசம் அடைகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இப்போ கால்குலேஷனில் எடுத்துக்கலாம். அவர் ராசியாதிபதி தானே அப்படின்னா இல்லை, அவர் அஷ்டமாதிபதியினுடைய வேலையும் செய்வார் இல்லையா. அதனால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய சுய மரியாதை, ஒரு கௌரவம், அந்தஸ்து பாதுகாக்கப்படும், உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல எடுத்துக்கலாம். வருமானங்கள் ரெட்டிப்பாக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா 2ஆம் இடத்தினுடைய அதிபதி குரு பகவான் வக்ரகதியாக இருக்கிறதுனால பல பேருக்கு இகழ்வுகள் ஏற்றமாகும் அப்படின்னு சொல்லப்படும். நம்ம இகழ்ந்தவர்கள் எல்லாமே நம்மளை வாழ்த்துறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இப்போ நடந்துட்டு இருக்கும் கரண்ட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சகோதர சகோதரி உறவுகளால் சிறு சிறு செலவினங்கள் வருவதற்கு உண்டான சூழ்நிலைகள் இங்கே கிடைக்கப்பெறுகின்றன அப்படின்னு சொல்லப்படுது. தாய் தந்தை எல்லாருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தாயாருடைய சொத்துக்கள் அநேக உயர்வுகளை இப்போது உங்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீசம் அடைகிறதுனால தாயாருடைய சொத்துக்கள், ரொம்ப நாளாக விற்பனையாகக்கூடிய சொத்துக்கள், ஏதாவது தன்னுடைய தாய் வழி உறவுகளால் இருக்கக்கூடிய இந்த சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையாக வருவதற்குண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. பஞ்சமாதிபதி நீசமாகிற ஒரு விஷயத்தை வரும்பொழுது தன்னுடைய மகன் தன்னுடைய தொலைதூர பயணத்துக்கு ஏதாவது மேற்கொண்டு இருந்தானா அந்த காரியங்கள் எல்லாமே இப்போ வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏதோ ஒரு டிஸப்பாயின்மெண்ட், காதலால் ஒரு தோல்விகள் உண்டு இந்த மாதத்தில், ஏதோ ஒரு பிரேக்கப் ஆக போகுது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நம்ம எடுத்துக்கலாம். 8 தொழில் ஸ்தான அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் இந்த மாதத்தில் பயணிக்கிறாங்க. ஒரு நீண்ட நாள் நண்பனால் ஒரு உயர்வுகள் இப்போ கிடைக்க போகிறது. உங்களுடைய பாராட்டுகள் உங்களுடைய தொழிலில் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. மாத சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு ஏதோ ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய அதிகாரியை கூட்டு உங்களை பாராட்டு கொடுப்பாங்க, ஒரு சம்பள உயர்வு கொடுப்பாங்க இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். அரசு துறையில் வேலைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு பிரகாசமான செய்திகள் உங்களுடைய இல்லம் தேடி வருவதற்குண்டான சூழ்நிலைகள் கிடைக்கும். ஆயுள் குறைபாடு, அதாவது இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க, இந்த தோல் சார்ந்த நோய்கள் இருக்கிறவங்க,
இந்த பாத சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்கள கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பாக்கியாதிபதி 2ஆம் இடத்துல வக்ரகதியாக இருக்கிறதுனால தந்தை வழி உறவுகள் தேடி வந்து உதவி செய்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழியில் ஏதாவது சொத்துக்கள் பிரச்சனைகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த மாதத்தில் அதற்குண்டான சாதகமான தீர்வுகள் கிடைக்கும், அதுக்குண்டான சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. கர்மாதிபதி லாபாதிபதியான சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வேலை மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், எந்த ஒரு சரிவுகள் இல்லாமல் அப்படி நிதர்சனமாக சமமான அடிப்படையில் செல்வதற்குண்டான சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்திக்கிறது முதல்ல நல்லது. 12ஆம் இடத்துல ராகு பயணம் பண்ணுற வரைக்குமே உங்களுக்கு தொலைதூர பயணங்கள் சிறப்பை தரும், ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் நன்மையை தரும். இப்போ நீண்ட நாளாக கனவுகளிலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு இருப்பிடத்திற்கு செல்லுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கிடைக்கும். ஏன்னா ஒரு வீட்டில் ரொம்ப கனவுகள் பிக்குது, ரொம்ப அசௌகரியமான கனவுகள்லாம் வருது அப்படின்னா ரொம்ப நாளாக வீடு மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக நல்ல வீடு மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இப்போ எடுத்துக்கலாம். திருமண பாக்கியங்கள் கைகூடும். ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு, உங்களுடைய 7ஆம் இடம் பலம் பெற்றிருக்கிறது, 13ஆம் தேதிக்கு மேலே பயிற்சி ஆகிறாரு. அப்போ நீச்ச சூரியன் அந்த பாவகத்தில் வரும்பொழுது தடைப்பட்ட திருமணங்கள் மீண்டும் நடப்பதற்குண்டான காரியங்கள் நடக்கும். ஏற்கனவே பெண் பார்த்துருக்கேன், எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு, 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி திருமணத்தில் பிரச்சனை இருந்து மீண்டும் அதை சரி செய்து கல்யாணம் நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலை எல்லாமே இப்போ உங்களுக்கு நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லப்படலாம். 8ஆம் இடம் குரு பகவான் வக்ரகதியாக இருக்கிறதுனால அப்போ வயிறு சார்ந்த ரோகம் இருக்கிறவங்கள ஒரு ஆயுள் மரண பயம் ஒன்று வந்திருக்கும். அதனால் ஒன்றும் பாதிப்புகள் கிடையாது. ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை இங்கே வெட்டு பார்வையாக இருக்கிறது. உங்கள் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கிறதுனால உங்களுடைய லாபங்கள் பெருமளவு வெற்றி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏதோ திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படலாம். கண்டிப்பாக இல்லற சுகம் திருப்தியான நிலையில் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் விலகி மீண்டும் ஒற்றுமையான தம்பதியாக இருப்பதற்கு உண்டான சூழ்நிலை. இந்த மாதத்தில் புத்திரர்களால் செலவு, வண்டி வாகனத்தினால் சற்று அவதிகள் பட நேரிடும். இந்த மாதத்துடைய பலாபலன் உங்களுக்கு மீண்டும் பல வெற்றிகளை தருவதற்கு மேஷ ராசினர் கருப்பண்ண சுவாமியினுடைய வழிபாடை பண்ணுங்க. மிக அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்கள் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். எல்லாருமே பாசிட்டிவ் ஆர் மைனஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பலன்கள் நீங்கள் கொடுத்துன்னு வந்துட்டுருக்கீங்க. பட்டு ஒவ்வொரு மாதத்தும் வரக்கூடிய கிரக சஞ்சாரங்களை வச்சு தான் மையப்படுத்தி தான் நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம். இது உங்கள் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இது என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவுக்கு அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, தன்னுடைய நிலை எப்பொழுது மாறும், தன்னுடைய நிலை மாறுவதற்குண்டான சூழல்களை நான் எவ்வாறு அமைத்துக் கொள்வது என்ற ஒரு ப்ரொடக்ஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க 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 வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா.